ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சியில் இருக்கிற சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கல்லணை வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். த ஃபேமஸ் டேம் பில்ட் பை கரிகார சோழர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கல்லணை போகிற பஸ் தேடி போர்ட் பண்ணிவிட்டு பயணத்தை தொடருவோம். நாம அரௌண்ட் 11:30க்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இன்னைக்கு கிளைமேட் நல்லா கிளவுடியா இருக்கு, அதனால சுத்த முடியுது. திருச்சியில நான் மே மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஆகஸ்ட்ல பாப்பீங்க. வெயில் காலமா இருந்தாலும் நல்ல மேகமூட்டமா மழை வர மாதிரி இருக்குங்க. ஸோ ரெனோவேட் பண்ணியிருக்காங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, சூப்பராக இருக்குது. திருச்சி வந்து ஸ்மார்ட் சிட்டி இனிஷியேட்டிவ்ல நல்லா மாடர்னைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. ஃபெசிலிட்டிஸு, பிளாட்ஃபார்மில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து மற்ற பேசஞ்சர் நீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, லைக் வாஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் பஸ் கனெக்டிவிட்டி, இது எல்லாமே வந்து திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. என்ன கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ வாங்க கல்லணை பஸ் எந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்குதுன்னு பார்த்துட்டு போய் போர்ட் பண்ணுவோம். ஸோ கல்லணை பஸ்ஸஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல இருக்குங்க. ஸோ எல்லாம் வந்து சமயபுரம் கோவில், ஸ்ரீரங்கம் கோவில்னு மொட்டை போட்டு வர்றாங்க. பாருங்க எவ்வளோ பக்தர்கள். ஸோ சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நாம கல்லணை போகிற பஸ் நிற்கிற பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கோம். சமயபுரம் போகிற பஸ்ஸஸ் நிறைய நிற்குது. கல்லணை பஸ்ஸஸ் எங்கே நிற்கும்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம வெளியே இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்தாச்சுங்க. ஸோ பஸ் என்ட்ரு ஆகுது இல்லையா சத்திரம் பஸ் ஸ்டாண்டில். ஸோ அங்கே வெளியே ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இன்னொரு பஸ் ஸ்டாப்பு. அங்கே தான் கல்லணை பஸ்ஸஸ் கிடைக்குமா? ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸிட் போயிட்டு ரைட் திரும்பினா போதும். அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து கல்லணை போகிற பஸ்ஸஸ் எடுக்கணுமா? வாங்க போய் போர்ட் பண்ணுவோம். நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற 2 வீலர் பார்க்கிங் ஏரியா இருக்குங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த ப்ளூ கலர் டவர் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் வந்து கல்லணை போகிற பஸ்ஸஸ் நிற்கிது. சத்திரம் பேருந்துலேருந்து கல்லணை போகிற 2C பஸ்ஸஸ்ஸு. வாங்க போய் போர்ட் பண்ணலாம். நல்லா கூட்டமாக இருக்கும் போல். சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கல்லணை போகிற பஸ் ஏரியாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 10 மினிட்ஸில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறா. நம்ம சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கல்லணை போகிற பஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சமயபுரம், ஸ்ரீரங்கத்துக்கெல்லாம் வந்து நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும். ஸோ நீங்கள் திருச்சி சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லா பக்கமுமே கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். அரௌண்ட் 11:45 ஆகுதுங்க டைமு.
ஸோ இங்கேருந்து கல்லணை போகிறதுக்கு மினிமம் ½ அன் ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயும் ஆகலாம், ஏன்னா டிராஃபிக் ரொம்ப இருக்குது சிட்டிக்குள்ளே. ரம்பா தேட்டர் திருச்சி. ஸோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம் சமயபுரம் ரூட்டு தாங்க. காவிரி ரிவர் தாண்டணுன்னே லெஃப்ட் கட் பண்ணால் ஸ்ரீரங்கம். கல்லணைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரைட் சைடு கட் பண்ணுவாங்க. காவிரி ரிவர் கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காவிரி ரிவர் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ½ கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ரிவர் இருக்கும். அந்த 2 ஆறுக்கும் நடுவில் தான் ஸ்ரீரங்கம். காவிரி ஆறு போகிறீங்க. ஸோ இது காவிரி ஆறு தாண்டணுன்னே வர ஜங்ஷனுங்க. இந்த ஜங்ஷன்லேருந்து அம்மா மண்டபம் ரோடுன்னு இருக்கும். அதுதான் வந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போகிற வழி, ரங்கநாதர் கோவில் போகிற வழி. கல்லணைக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் கட் பண்ணுவாங்க. நாம் திருச்சி சிட்டியிலிருந்து கல்லணை போகிற ரோடு ரீச் ஆயாச்சு. திருச்சியில் நான் பார்க்குற நல்ல விஷயம் என்னென்னா, எல்லா பக்கமும் வந்து மரம் நட்டியிருக்காங்க. எல்லா ரோட்ஸும் சிட்டிக்குள்ளேயும் சரி, சிட்டிக்கு அவுட்டர்லேயும் சரி, ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மரம் நட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஜங்ஷனுங்க, நேஷ்னல் ஹைவேஸ் கட் ஆகிற ஜங்ஷன். இது சென்னை போகிற நேஷ்னல் ஹைவே, திருச்சி பைபாஸ். இந்த ஜங்ஷன்ல இருந்து டுவர்ட்ஸ் சிட்டிக்குள்ள ஸ்ரீரங்கம் 4 கிலோமீட்டர்ஸ். GVN ரிவர் சைடு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு பாருங்க. பஸ் ஸ்டாப் நேமே இந்த ஹாஸ்பிட்டல் நேம்ல தான் இருக்கு. இப்போ நம்ம திருச்சி அவுட்டரில் இருக்கிற திம்மராய சமுத்திரம் அப்படிங்கிற பிளேஸை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
கல்லணைக்கு பார்த்தீங்களா, இங்கிருந்து 12 கிலோமீட்டர்ஸுங்க. ரைட் சைடு கட் ஆகிடும், சாரி லெஃப்ட் சைடு கட் ஆகிடும். இது கொள்ளிடம் ஆறு. இங்கிலீஷ்ல கிராண்ட் அணைக்கட்டுங்க கல்லணைக்கு. நேஷனல் ஹைவேலேருந்து கல்லணை போகிற ரூட்டில் வந்தோடனே வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக, எங்கே பார்த்தாலும் மரங்களா பச்சை பசேல்னு இருக்கு. ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு. இங்கே ஒரு கோவில் இருக்குங்க, ஸ்ரீரங்கம் சீரடி சாய் ஃபவுண்டேஷன். ஓ, சாய்பாபா கோவிலுங்க இது, திருச்சி சாய்பாபா கோவில். இங்கே பாருங்க, வெளியே நீர்மோர் பந்தலெல்லாம் வச்சிருக்காங்க. ஃப்ரீயா கண் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க போல. பெரியவங்க எல்லாம் கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க வெளியே. திருவள்ளர் சோலை அப்படிங்கிற ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ இங்கிருந்து வந்து 9 கிலோமீட்டர் கல்லணைக்கு. கல்லணை போற வழியில் இருக்கிற கிராம பகுதிகள் பாருங்க. இது எல்லாமே வந்து காவிரி ஆறு பாயிற ஏரியா. செம்ம ரம்யமா இருக்குங்க. பார்க்குற ஏரியா எல்லாம் வந்து வாழைத்தோப்புகளா இருக்கு. காவிரி டெல்டா ரீஜன் ஃபுல்லாவே வந்து செம்ம அழகுங்க டிராவல் பண்றது. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டாவில் நெல் விளையிற பூமிங்க. இது வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால இன்னும் விதைக்காமல் இருக்காங்க. காவிரி ஆற்றுல தண்ணி வர ஆரம்பிச்சோடனே மறுபடியும் அடுத்த விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த போகம் நெல் விளைவிக்கிற வேலைகளை தொடங்கிடுவாங்க. வெட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்கு கல்லணை ரீச் ஆகிறதுக்கு. நடுவெட்டி குட்டி குட்டி கிராமங்கள் அடுத்தடுத்து இருக்கு. இப்போ நாம உத்தமர்சீலி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணி டிராவல் ஆகிட்டு இருக்கோம்.
பார்க்குற இடம்லாம் பச்சை பசேல்னு வயல்வெளிங்க. திருச்சியிலேருந்து கல்லணை போகிற ரூட்டு செம்ம பியூட்டிஃபுல். கண்டிப்பாக திருச்சி வந்தால் கல்லணை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாதீங்க. திருச்சிக்கு பக்கத்தில் இவ்வளவு அழகான பசுமையான கிராமப்புறங்கள் எல்லாம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த ரீஜன் வேற லெவல் அழகு. கௌதரசநல்லூர் அப்படிங்கிற கிராமத்தை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிராண்ட் அணைக்கட்டு ரீச் ஆயாச்சுங்க. கல்லணை வந்தாச்சு. வாட்டர் டிராவலுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. திருச்சியிலிருந்து கல்லணை வர ரூட்டு. சோழர்களோட மிக அற்புதமான ஒர்க்ஸில் கல்லணையும் ஒன்று. ஸோ கல்லணையை பற்றின ஃபுல் வீடியோ வந்து நெக்ஸ்ட் vlogல போடுறேன். தொடர்ந்து பாருங்க எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல. கல்லணை பஸ் ஸ்டாப் வந்தாச்சுங்க. வாங்க இறங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கல்லணை வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் டிராவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from கல்லணைங்க. See you.